இந்த அதிகாரத்திலே अध्याय में ஆண்டவர் உங்களுக்குள்ள நிறைய காரியங்களை போட்டிருப்பார். प्रभु आपके अंदर बहुत कार्य को डाला हो. உணர்ந்தீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது? कितने जन महसूस किए इसे, ये अधिकार को? ஒரு மேன்மை, एक महिमा, ஒரு ஆசீர்வாதம், एक आशीष, ஒரு உயர்வு, एक उन्नति, அதுக்கு மத்தியில ஒரு வெளிப்பாடு, उसके बीच में एक प्रकटीकरण, அந்த வெளிப்பாடுக்கு மத்தியில ஒரு மேட்டின்மை, उस प्रकटीकरण के बीच में एक घमंड, कुछ माना गया था. हालेलुया. அதுக்கு அப்புறமாக ஒரு பனிஷ்மென்ட், उसके बाद एक दंड, அந்த பனிஷ்மென்ட்க்கு அப்புறம் वो दंड के बाद ஒரு நிலை குலைந்த நிலை, एक डगमगाता हुआ, அதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு உண்டாகிறது. उसके बाद एक साफ मन दिखाई देता है. மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வருது. मन फिरने का जीवन आ रहा है. அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை வருது. अर्पण करने की जिंदगी. அதுக்கப்புறம் தேவன் மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்து மேன்மையை கொடுத்து அவனை உயர்த்துகிறார். उसके बाद प्रभु वापस उसको उन्नति देके महिमा देके खड़ा करता है. हालेलुया, हालेलुया, हालेलुया. இந்த அதிகாரத்துல ये अधिकार में ஒரு ராஜா, हम देखते हैं एक राजा को, नेबुकदनेस्सर. அந்த ஒரு பெரிய ராஜா, वो एक बड़ा राजा, உன்னதமான ராஜா, उन्नत का राजा, அவருக்கு கீழே எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. उसके नीचे बहुत जन आशीष पाते हैं. हालेलुया, हालेलुया. அது பெரியவரும் பலத்தோரமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. वो बड़ा और बलवान राजा आप ही है. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு காலத்துல ஒரு பெரிய உன்னதமான இடத்துல வச்சிருப்பாரு. आज प्रभु पहले हम बहुत उन्नत के स्थान में हुए होंगे. குடும்பத்திலேயும் சமுதாயத்திலேயும் உயர்த்தி வச்சிருப்பாரு. परिवार में और அநேக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்திருப்போம். जब हम आशीष पाते हैं, அநேக நம்முடைய நிழலிலே வந்து தாவரிக்க ஆண்டவர் செய்திருப்பார். जब हम आशीषित रहते हैं तो बहुत सारे जन हमारे छाव में आकर நிறைய மேன்மைகள் உள்ள மக்களா இருந்த நாம், हम बहुत उन्नति से जब थे, ஒருவேளை இன்னைக்கு அந்த நிலையில இல்ல. आज वो स्थिति में हम नहीं हैं. இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு மகிமையில இல்ல. आज वो रीति के महिमा से நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன். मैं दबाया गया हूँ. நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன். मैं नीचा किया गया. அடிமை போல இருக்கிறேன். मैं गुलामी के समान. நான் अலைந்து திரிகிறவனா இருக்கிறேன். मैं डगमगाकर. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். ऐसी स्थिति में आप हो सकते हो. ஒரு காலத்துல மகிமையா இருந்தவங்க, एक दिन में हम महिमा से பலனடைந்து இருந்த நம்ம, हम बल से रहते, ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்த நம்ம, आशीषवान रहते. हालेलुया. नेबुकदनेस्सर அவனுடைய உயரம் வானம் வரைந்து அவனோட மகிமை ஆசீர்வாதமா இருந்தது. नेबुकदनेस्सर का ऊंचाई आसमान के समान उसका ऊंचाई था. நம்ம உலகத்துல நிறைய மக்களை பார்க்கிறோம். आज हम दुनिया में बहुत लोगों को देखते हैं. ஒரு காலத்துல அவங்க ரொம்ப பெரிய டாப்பரா இருந்தாங்க. एक जमाने में वो बहुत ऊंचाई में थे, बहुत टॉप थे. அவங்களுடைய கீர்த்தி பயங்கரமா இருந்துச்சு. उनके भलाई बहुत बड़ा था. இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம இருக்காங்க. आज उनका एड्रेस भी नहीं है. இப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்திருக்க முடியும். ऐसे लोग को हम देखते हैं. அந்த விழுதலுக்கு முன்னது மனம் மேட்டின்மைன்னு வசனம் சொல்லுது. जब वो गिरने से पहले घमंड का, நம்ம இன்னைக்கு இப்படி கீழே விழுந்து கிடக்கிறதுக்கு ஒரு காரணம், हम आज नीचे गिरे हुए उसका कारण है, எங்கேயோ ஒரு இடத்துல कई जगहों पर हम घमंड किए हों. எங்கேயோ ஒரு பக்கத்துல அவனுடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணிருப்போம். कई जगहों पर हम प्रभु के वचन को तुच्छ माने होंगे. हालेलुया. அந்த மேட்டின்மை அடைஞ்சு நம்ம மேல கமெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது, घमंड में हम जब ऊपर जाते हैं, தட்டி கீழே விழுந்துரும். हम डगमगा के नीचे गिर जाते हैं. எத்தனை நம்ம சொல்ல முடியும், நிறைய திரும்ப நான் கீழே விழுந்து மேல விழுந்து कितने दिन बोल सकते हैं कि मैं बहुत बार गिर कर उठा हूँ. நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும். मैं कह सकता हूँ मेरे ஆண்டவரை ஆசீர்வதித்து प्रभु ने मुझे आशीष किया, உயர்வான மகிமையா வச்சிருக்கும் போது, मुझे ऊंचाई महिमा से रखा था, நல்ல ஆஸ்தி கார் இன்னும் எல்லாம் வச்சிருக்கும் போது, बहुत संपन्न और संपत्ति और இதெல்லாம் நிரந்தரம் நான் நினைச்சேன். ये सब मुझे निरंतर रहेगा. பெருமையா நடப்பேன். मैं बहुत घमंड से रहता था. வெளியில பார்க்க தெரியாத நான் உள்ளுக்குள்ள நமக்குள்ள நிறைய பெருமைகள், बाहर से नहीं दिखता था पर अंदर बहुत घमंड. சிலவங்க எனக்கு நிறைய சொத்து இருக்கு, நான் இதை வச்சு 3 தலைமுறை வாழ்ந்துடலாம்னு சொல்லுவாங்க. कोई लोग बोलते हैं कि मुझे बहुत संपत्ति है, मैं 3 पीढ़ी में बिना काम किए जी सकता சில हूँ. ஆட்களை பார்த்தா நம்ம அற்பமா பார்வையில அற்பமா பார்த்து பேசுவோம். कोई लोगों को हम देखने की रीति बहुत तुच्छ रीति से देखते हैं. ஏதாவது ஒரு பெருமை இருக்கும்.
कोई तो घमंड रहेगा, ஜீவனத்தின் பெருமை இருக்கும், जीवन का घमंड, சிலருக்கு ஜாதி பெருமை இருக்கும். किसी को जाति का, இதெல்லாம் வெளியில தெரியாது, ये सब बाहर नहीं दिखता உள்ளுக்குள்ள है, எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு கிடக்கும். अंदर कहीं छुपा रहता है. இந்த பெருமைக்கெல்லாம் ये घमंड को ஆண்டவர் प्रभु ஒரு எச்சரிப்பு கொடுப்பார். एक चेतावनी देता ஒரு है. ஒரு இவனுக்கு வந்து இடத்தை கொடுத்தா, ஒரு தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். इसको एक दर्शन दिया था. சிலருக்கு ஊழியக்காரங்க மூலமா வார்த்தையை கொடுப்பார். किसी लोग को सेवक के मूल्य से बात நீ करता இப்படியே है. கண்டினியூவா போயிட்டே இருந்தேன்னா अगर तू ऐसे ही जाता रहेगा, कंटिन्यू करेगा, இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னு சொல்லி எச்சரிப்பார். ऐसा स्थिति आएगा करके उसको एक चेतावनी ஆண்டவர் देता है. ஆசீர்வதிப்பார்னா प्रभु अगर आशीष करता है உடனே அற்புதம் பண்ணிடுவார். तुरंत अद्भुत कार्य சுகம் करेगा. உண்டாவதாக உடனே சுகம் உண்டாயிரும். तुरंत चंगाई हुआ होने बोलेंगे तो அற்புத हो காரியங்கள் जाएगा. டக்கு நடந்துரும். अद्भुत कार्य तुरंत हो சில जाएगा. காரியங்கள் லேட் ஆகலாம். कोई कार्य देरी हो सकता ஆனா है, लेकिन இந்த எச்சரிப்பு மாத்திரம் ये चेतावनी நீ இப்படியே ஆலயக்காரத்தை அசட்டை பண்ணிட்டு இருந்தா, तो ऐसे ही जो सभा के कार्य में तू तुच्छ मानेगा, तो இப்படியே வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே ऐसे இருந்தேன்னா, ही तू काम करके भागेगा, இப்படியே நீ तो ஊழியருக்கு விரோதமா எழுப்பி நின்னுட்டே இருந்தேன்னா, ऐसे ही तू सेवक के विरोध खड़ा இப்படியே रहेगा, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா நீ குற்றப்படுத்தி கொண்டே ऐसे இருந்தா, ही प्रभु के लोगों के लिए तू विरोध உடனே करेगा, அழிவு வராது, तुरंत नाश नहीं आएगा, உடனே ஒரு காரியம் வராது. तुरंत एक कार्य नहीं ஆகவே நம்ம आएगा. என்ன நினைச்சிருவோம், तो हम क्या सोचते அதான் हैं, ஒண்ணு நடக்கலையா, அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. तो कुछ नहीं हुआ, वैसे ही तो है मैं. ஆனா இங்க வசனம் சொல்லுது, लेकिन वचन कहता है பன்னிரண்டு 29 வசனம் படிங்க. 12 மாதம் சென்ற பின்பு 12 महीने के बीतने पर ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்த போது, बाबिलोन के राजभवन के छत पर टहल रहे थे. ஹalleluya, 12 மாதத்துக்கு பின்பு, 12 महीने के बाद ஹalleluya. Hallelujah. அப்போ தேவனுடைய பிள்ளை எப்படி சொன்னோம், அதுக்கு அர்த்தத்தை, प्रभु के सेवक उसका कभी बताया இதுக்கு था. அர்த்தம் வேற யாரும் இல்ல, इसकी अर्थ कुछ நீர்தான். नहीं है. 24 வசனம் சொல்கிறது, आप ही है. ராஜாவே 24 वचन. அதன் राजा, அர்த்தமும் ராஜாவாகிய என் பேர் ஆண்டவன் பேரிலே வந்தது உன்னதமான தீர்மானமும் என்னவென்றால், इसके फल से परम प्रधान ने ठान लिया है, மனுஷர் என்று நீர் தள்ளப்படும், मनुष्य करके आप ठुकराए गए थे. வெளியின் மிருகங்களைப் போல செஞ்சிருப்பீர், पशु के तरह, மாடுகளை போல புல்லை மேய்ந்து गाय के तरह आप चराई करो. ஆகாயத்து பணியிலே நடைவீர், आसमान के पानी से आप धुंध के में आप भीगे रहेंगे. ஹalleluya. Hallelujah. இப்படி நீ வந்து கீழே விழுப்புற, அது உம்மை பார்த்தா சொல்லுது. ऐसे तो गिरने वाला है, ये सब आपके बारे में ही लिखा है करके. ஆனா எப்ப நடந்துச்சு, लेकिन ये कब हुआ था? அடுத்த மாசம் நடந்துச்சா? अगले महीने हुआ था அப்ப क्या? 12 மாதம் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். तो 12 महीने प्रभु चुप இந்த रहता है. 12 மாசத்துக்குள்ள ये 12 महीने के எங்கேயோ ஒரு अंदर பக்கத்துல நம்ம மனம் திரும்பி कहीं कोई रीति से हम फिरते तो, அவன் மனம் திருந்திருந்தான்னா अगर वो फिरता तो கீழே விழுந்திருக்க மாட்டான், नीचे नहीं गिरता அவன் था. மிருகமா மாறிக்க மாட்டான். वो पशु இன்னைக்கு மிருகம் சொல்ல போனா எப்படி தெரியுமா, जानवर है तो मनुष्य मतलब क्या नहीं है? बोलो। मनुष्य और जानवर, அவன் முடி ஒரு மாதிரி வளர்த்தியா போயிட்டு இருக்கும், उसका बाल एकदम அவன் நகம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போவோம், उसके नाखून அவனோட एकदम ரூபம் ஒரு மாதிரி अजीब, மார்க்கமா மாறிட்டு போவோம். उसके रूप एकदम अजीब, அவன் மனுஷனா அழகா இருந்த பையன் தான், वो मनुष्य रीति से அவன் सुंदर மிருகமா था, மாறிக்கொண்டு இருக்கிறான். लेकिन वो जानवर के समान हो रहा है. ஹalleluya. Hallelujah. அப்ப இந்த நேரத்துல அவன் மனம் திரும்பிட்டான்னா வாய்ப்பு இருக்குது. तो आज के दिन अगर वो मन फिरा तो चांस है. ஹalleluya. Hallelujah. இப்போ இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் அழகா செப்பனத்து மூலமா சொன்னாரு, ये राजा को प्रभु ने सपने के द्वारा அந்த बताया था. செப்பனம் திகிலை உண்டாக்கிட்டு स्वप्न उसको डराया, அது அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக उसको अर्थ बताने के அவன் ஒரு लिए. பெரிய ராஜாங்கிறனால वो एक बड़ा था, முதல்ல इसलिए எங்க ஓடுறான், पहले किधर அங்க दौड़ता உள்ள है? ஞானிகள் சாஸ்திரிகள் ஜோசியக்காரன் எல்லாரையும் போறான். वो ज्ञानी जो शास्त्री लोग बकता है. ஹalleluya. Hallelujah. நம்மளும் கூட நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம हमें भी अगर friends, कुछ समझ तो पहले अपने रिश्तेदार के पास நம்ம जाते हैं. புத்தி ஞானத்துல தான் ஓடுவோம். हमारे फ्रेंड्स या फिर अपने ज्ञान से हम இதுக்கு அர்த்தம் भागते சொல்ல हैं. முடியல. इसके अर्थ वो नहीं बता पाए. ஹalleluya. Hallelujah. சாஸ்திரிகளால சொல்ல முடியல, शास्त्री लोग नहीं बोले. உலக தலைவர்களால சொல்ல முடியல. दुनिया के जो என் வாழ்க்கையில leader हैं, ஏன் இந்த சிறுமை, मेरे जिंदगी में या क्यों ये ஏன் இந்த குறை, या क्यों एक कमी நம்மளால கண்டுபிடிக்க முடியல. मैं
हम ढूंढ नहीं पाते हैं। இத வெளிப்பாடு கொடுக்கறதுக்கு ஆட்களும் கிடையாது. इसे प्रकट करने के लिए लोग भी नहीं है। நமக்கு ஒரு பிரச்சனை முதல்ல டாக்டர்ட்ட ஓடுவோம். हमें एक समस्या तो पहले डॉक्टर से भागते हैं। நம்ம அரசியல்வாதி தலைவர் எனக்கு ஐஜி தெரியும், டிஏஜி தெரியும், கமிஷனர் தெரியும். मुझे या फिर आईजी डीएसपी कमिश्नर को हम देखते हैं। நம்ம அப்படிதான் ஒரு காலத்துல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்த பெருமைப்பட்டு. एक दिन में हम वैसे ही बड़े लोगों को जानकर कमेंट करते हैं। எல்லாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் कोई भी कुछ नहीं कर सकते जब जान लिए அந்த நாட்டுல இருக்கிற ஒரு அடிமை போல இருக்கிற தானியேல் उस देश में गुलामी के समान रहने वाले दानियेल नेबूकदनेस्सर राजा சொல்றான். उसमें उसको नेबूकदनेस्सर राजा कहता है। 18 वचन नेबूकदनेस्सर என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. नेबूकदनेस्सर राजा में न देखा என் ராஜ்யத்தின் ஞானிகளால் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிட்டு நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். तू फल बता, क्योंकि मेरे राज्य के कोई पंडित इसे फल मुझे समझा नहीं सके, परंतु तुझे मैं तो पवित्र ईश्वरों की आत्मा रहती है, इस कारण तू उसे समझा सकता है। हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, अच्छे प्रेमी परमेश्वर உன் ஒளியினிடத்திற்குள் उजाला उगने तेरे सूरज के बीच में ராஜாக்கள் நடந்து வருவாங்க. राजा ஒரு குடிசையில இருக்கலாம். आप आपके घर कोई चौपड़ हो सकता है। உடனே நம்ம அங்கீகரிக்கப்பட மாட்டோம். दुनिया के लोगों से हम ज्यादा அந்த அபிஷேகம் நம்ம மேல இருந்துச்சுன்னா, अभिषेक अगर हमारे ऊपर रहता அந்த கிருபை நம்ம மேல वो कृपा हमारे இந்த உலகத்துக்கு அதிபதிகள், ये दुनिया के अधिकारी राजा को அங்கங்கெல்லாம் ஓடி போய் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி உன்னை தேடி வருவாங்க. वहाँ यहाँ भाग कर कुछ नहीं मिला तो आपको ढूंढ के आएंगे. உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் பர்வதம் என்று சொல்வார்கள். आपके प्रभु के स्थान सियोन के पर्वत करके நீ அங்கீகரிக்கப்படுவாய். आपको स्वीकारेंगे. அப்போ இந்த ராஜா என்ன சொல்றான்? तो ये राजा क्या कहता है? அர்த்தத்தை தேடி எல்லா ஞானிகிட்டே போனப்பா, ये स्वप्न का अर्थ ढूंढकर मैं सभी पंडित के पास गया था. ஒருத்தராலும் கண்டுபிடிக்க முடியல. कोई भी नहीं समझ सके. என் தேசத்துல உள்ள பெரிய பெரிய அந்த சாஸ்திரிகளால கண்டுபிடிக்க முடியல. मेरे देश के बड़े शास्त्रियों ஜோசியரால கண்டுபிடிக்க முடியல. पंडित लोग नहीं, கல்தையரால கண்டுபிடிக்க முடியல. कोई भी नहीं, குறிசொல்லர்களால கண்டுபிடிக்க முடியல. चमत्कार करने वाले भी नहीं पकड़ पाए, समझ पाए. हालेलुया. இன்னைக்கு ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ், आज एक आंख में भी नहीं पड़ता वो वायरस. கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகள் சொன்னோம். प्रभु के लिए हम साक्षी है. எது வந்தாலும் ரத்த சாட்சியில நிப்போம் சொன்னோம். कुछ भी आ जाए हम रथ भाग कर खड़े रहेंगे करके हम कह रहे हैं. கண்ணுக்கு தெரியாத வைரஸ்க்கு பயந்து எத்தனை பேர் ஓடி ஒளிஞ்சு போய் பார்த்துட்டு, क्योंकि फिर भी ये आंख में नहीं दिखता, इस वायरस को डर के कितने जन भाग के. கிறிஸ்துவுக்கு ஜீவன், क्रिस्त मेरे जीवन, சாவினுக்கு ஆதாயம், मृत्यु मेरा, ஜீவனை கொடுக்கும் எடுக்கும் அதிகாரம் உள்ள ஒரு கர்த்தர் ஒருவர் தான். जीवन देना और लेना प्रभु यीशु से ही होता है. हालेलुया. हालेलुया. அப்ப அவருக்காக வைராக்கியமா நிக்க முடியுதா? तो उसके लिए हम जलन से खड़े हो पाते हैं क्या? பெரிய பிரச்சனை வரல, बड़े समस्या नहीं आया. கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைக்கே ஓடி போய்ட்டோம். आंख में नहीं दिखता है वो वायरस के लिए हम भाग जाते हैं. ஒரு பிரச்சனை இல்லைன்னா கூட நம்ம நிமிர்ந்து நிக்க மாட்டோம். कोई समस्या नहीं रहेगा तो भी கேன்சரை தொட்டா கேன்சர் கிருமிலாம் செத்து போயிடுது. कैंसर को छुए तो कैंसर की மேல உள்ள அபிஷேகம் हमारे अंदर के अभिषेक முகங்களை உடைக்குது, கட்டுகளை உடைக்குது, बंधन को तोड़ता है. உலக மக்கள் பயந்து போய் இருக்கலாம். दुनिया के लोग अगर डरते होंगे, டாக்டர் கூட மூடிட்டு பயந்து போய் அலையலாம். डॉक्टर भी एकदम थक के भरा हुआ நம்ம रहेगा. தேசத்துல हमारे देश में நோய் கிருமியால செத்ததை விட பயத்தினால செத்தது அதிகமா. ये बीमारी से मरे हुए लोग से ज्यादा जो डर से मरे हैं वो ज्यादा. இந்த नोயை பற்றி அதிகமா ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது. ये बीमारी के बारे में बहुत ज्यादा बड़ा चढ़ाकर बोला गया था. இதை விட பெரிய பெரிய நோய்கள் இருக்குது. इससे भी बड़ा बीमारी कैंसर बड़ी नोई தான், कैंसर भी बड़ा, एड्स बड़ी नोई தான், एड्स भी बड़ा बीमारी है. ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்க அந்த நிமோனியாவா, அது கூட லிமிட் மேல போயிட்டா உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. निमोनिया भी अगर लिमिट से ज्यादा गया तो उसे भी बचा नहीं அப்போ सकते. இப்படிப்பட்ட நோய்கள் நிறைய இருக்குது. ऐसे तो बीमारी बहुत है.
மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. मृत्यु और जीवन मुंह के யோபுக்கு अधिकार। பயந்த காரியம் நேரிட்டது. अय्यूब जिससे डरा था वो उसके सामना हुआ। ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு இயேசு ஒருவர் தான். हमारे जीवन के रक्षक यीशु ही। நம்முடைய தேசத்துக்கும் பாதுகாப்பு இயேசு ஒருவர் தான். हमारे देश के रक्षक भी यीशु ही। ஹல்லேலூயா. நாம் ஞானத்தோடு நடக்கணும். हम ज्ञान से चलना எல்லா चाहिए। காரியங்களுக்கும் கீழ்ப்படியணும். सारे चीजों को हम आगे ஆனா அதே बढ़ाना சமயம் चाहिए। தேவனுடைய ஆராதனை சொல்லும்போது நம்ம பலனா நடிக்கணும். लेकिन वही समय में अगर प्रभु का आराधना करे तो हम बल से रहना चाहिए। இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிறதுக்கு அவன் பார்வோன் விட மாட்டான். इजराइल लोगों को आराधना करने के लिए फिरौन नहीं छोड़ेगा। பார்வோனுடைய இருதயம் கடினமா தான் இருக்கும். फिरौन के हृदय कठिन ही होगा। என் ஜனங்களை போக விடு என்று சொல்லி செங்கடலை பலந்து கூட்டு போறார். मेरे लोगों को आराधना करने के लिए छोड़ करके समुद्र को डूबा। பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். मधु और दूध बहने वाली कानान देश में அது ஈஸியா பெற முடியாது. वो आसानी से नहीं தடைகளை मिलता है। தாண்டணும். समस्या को நம்ம पार பிள்ளைங்க எல்லாம் கலெக்டர் படிக்கணும்னா अगर हमारे बच्चों कलेक्टर के लिए पढ़ना हो ஒரு तो பெரிய உயர் பதவியில அதிகாரத்துல வரணும்னா और एक बड़ा स्थिति में आना है तो நிறைய எக்ஸாம் இருக்கு. बहुत सारा एग्जाम देना அந்த पड़ता எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணாதான் அந்த அதிகாரம் கிடைக்கும். है। वो एग्जाम पास करेंगे तो ही वो अधिकार मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அதிகாரம் இல்லாம अगर वो अधिकार ஆளுகை नहीं பண்ண है முடியாது. हम राज नहीं कर सकते हैं। அப்ப நம்ம ஜெபித்து तो हम प्रार्थना நமக்கு करते வைத்திருக்க हैं, அதிகாரங்களை சுதந்திரிக்க हमारे அழைக்கப்பட்டிருக்கிறோம். अधिकार को हम स्वतंत्र करना चाहिए। வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவர் आसमान और पृथ्वी में सारे अधिकार हुआ परमेश्वर। அவர் சொல்றாரு, वो बोलते என்னை हैं விசுவாசிகள் எத்தனை பேர் அத்தனை பேர் பிள்ளைகளாக அதிகாரம் मुझ पर जो கொடுத்திருக்கிறார். विश्वास करता है वो सब நீ என் பிள்ளைகளா இருந்தா अगर मैं तू मेरा बच्चा बनेगा तो சப்பங்களை எடுப்பீர்கள், सांप को हाथ में लेगा, தேள்களை மிதிப்பீர்கள். बिच्छू को तू சாவுக்கு எதுவான எது ஒன்றை சேதப்படுத்த முடியாது. मृत्यु लाने वाले कोई चीज तुझे डरा नहीं सकती है। சங்கீதம் 99 சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संगीत அஞ்சு ஆலைகளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்து பாலக்கும் சங்காரத்தை பயப்படாது இருப்பார். रात में जो बीमारी को या दोपहर की बीमारी को तू मत डर। அப்ப ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர். तो प्रभु अधिकारी है। இந்த உலகம் பிலாத்து சொல்ற ஆண்டவரை பார்த்து, ये दुनिया के पिलात बोलता है प्रभु को நான் देखकर, நினைத்த உன்னை காப்பாற்ற முடியும், சிலுவையில இருந்து உன்னை தப்பிக்க முடியும் சொல்றாரு. अगर मैं सोचूं तो तुझे बचा भी सकता हूँ या फिर क्रूस में भी डाल सकता हूँ। ஆண்டவர் சொன்னாரு, लेकिन प्रभु பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. अगर ऊपर से आज्ञा नहीं आया तो तू कुछ भी नहीं कर அந்த सकता। பரலோக அதிகாரத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். वो परलोक की अधिकार को वो அந்த जानता था। பரலோக சித்தத்தை நிறைவேற்ற அந்த உலகத்துல वो வந்தார். परलोक की सिद्ध को पूर्ण करने के लिए वो அதுக்கப்புறம் आया। அவர் வெளிப்படுத்தல சொல்றாரு, फिर वो प्रकटीकरण में कहा है 12ஆம் அதிகாரத்துல 12वां अधिकार 10-11 எடுத்து வாசிங்க. 10 और 11 पढ़ेंगे। அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பின் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக ஆ. நம்முடைய சகோதரரை குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்களை குற்றம் சாட்டுகிறார் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆ. மரணம் நேரிட இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை வாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசத்தினாலும் அப்படின்னு இருக்கார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் अधिकार और सामर्थ्य को அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. प्रभु के अधिकार उधार இரவும் பகலும் रात दिन நம்முடைய தேவனுக்கு முன்பாக हमारे प्रभु के நம்முடைய सामने சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு अपने भाई को दोषी அவர்கள் लगवाना, மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான், वो தள்ளப்பட்டு दोषी போனான். लगाया होगा, गिरा दिया गया है। மரணம் நேரிடுதா இருந்தாலும் मृत्यु आएगा तो அதற்கு भी தப்பும்படி उससे बचने के தங்கள் लिए ஜீவனையும் अपने खुद की जिंदगी மாறாமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் प्रभु मेमने की लहू से தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். अपने गवाही की जिंदगी से उसने जीता है। இதோ மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னார். मरा था लेकिन यदि मैं सदा जिंदा, எல்லா அதிகாரத்தையும் துரைத்தனங்களை ஒழிந்து கொண்டு सारा अधिकार और சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். क्रूस में उसने विजय, ஹல்லேலூயா. அந்த வெற்றி பெற்றவர், वो विजय पाया சகல हुआ, அதிகாரம் உடையவர். सारे अधिकार हुए हैं। அந்த அதிகாரத்தின் அவருக்கு பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா, अगर वो अधिकारी के बच्चे आप रहेंगे तो அவர் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை நாம் தான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். हमें दिया हुआ अधिकार को हमें स्वतः स्वीकार कर लेना நீங்க चाहिए। பிசாசை பார்த்து பேசணும், பிசாசு ஓடும். आप शैतान के से बात करेंगे तो शैतान भागेगा। மலையை பார்த்து பேசணும், மலை வரும். ये पर्वत से हम बात करेंगे तो
पर्वत निकल जाएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. आपको अधिकार दिया गया है। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை எடுத்து वो अधिकार को அந்த लेकर தானியேல் என்ன பண்றான்? वो दानियल क्या करता है? அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கறான். वो प्रकटीकरण देता है। நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். तू ही इसे बताने वाला है। பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே. पवित्र परमेश्वर का आत्मा तेरे अंदर है। இன்னைக்கு நம்ம பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? आज हमें देख के कोई बता सकता है क्या? நீ பார்த்தா ரொம்ப உடைஞ்சு போய் தான் இருக்கிறா, ஒண்ணுமே இல்ல, तू देखने में एकदम टूटा हुआ सा दिखता பலவீனப்பட்டு है, தான் இருக்கிறா, बलवीन है, ஆனா ஏதோ ஒரு வைப்ரேட் உண்டாகுது. लेकिन कोई तो एक वाइब्रेशन। ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்ததுன்னா அவன் எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒரு 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 இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. एक 5 मिनट बात किए तो अंदर दिल एकदम जलन में आता है। அப்படி உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் வெளிப்படுறாரா? ऐसे प्रभु आपके अंदर से प्रकट होता है क्या? அந்த வெளிச்சம் இருள் இருக்கிற இடத்துக்கு வெளிச்சம் உண்டாகுதா? वो अंधकार की जगह पर रोशनी होता है இந்த क्या? உலகத்துல இருக்கிற நம்ம பாக்குற உயர்வா இருக்கிற பெரிய அதிகாரிகள், தலைவர்கள், பிரதமரால பண்ண முடியாத வேலை, इस दुनिया में जो अधिकार लोग या அவங்களால फिर கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனை, वो नहीं ढूंढ सकते ऐसी समस्या। அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் अभिषेक किया हुआ मनुष्य வெளிப்பாடு கொடுக்க முடியும். प्रकट कर सकता है। அவனை தேடி கடைசியில தான் வருவான். उसे ढूंढ कर आखिरी में आता है। முதல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு பணத்தெல்லாம் செலவழிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் पहले डॉक्टर से इलाज लेकर सभी எனக்காடி ஜெபிங்கன்னு வருவாங்க. दीदी मेरे लिए प्रार्थना करो करके आएंगे। முதல்ல வர மாட்டாங்க. पहले नहीं आएंगे। தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மதிக்கப்பட மாட்டாங்க. पहले अभिषेक लोगों से आदर नहीं मिलता है, ஏன்னா பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறது. क्योंकि जिसको पैसा नहीं है, संपत्ति नहीं है, ये दुनिया में அவனுடைய उनको आदर नहीं मिलता, அவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. उनके वचन को लिया नहीं जाता है। அதனால அந்த பைசா சொத்து சுகம்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியில நம்ம வார்த்தையை ஏற்றுக்கொள்ளப்படும். लेकिन वो जो पैसा और जो संपत्ति जाता है तो आखिरी में हमारे அப்ப वचन நல்லா सुनते हैं। புரியும். तभी उनको अच्छा இந்த समझ में आता है। ராஜாவுக்கு ये राजा को இவ்வளவு பெரிய உயர்வு மேன்மை, कितना बड़ा ऊंचाई, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், कितना आशीष, ஆனா लेकिन அவனுக்குள்ள இருந்தது பெருமை. उसके अंदर तक அந்த பெருமைக்கு தான் ஆண்டவர் இந்த செப்பனத்தை காட்டுறாரு. वो घमंड के कारण ही प्रभु ने இதை ये வச்சு सपना வாழ்ந்துலாம் நினைக்காத, बताया। तू यही इसे ही रख के जीना के लिए मत இதை வச்சு सोच, வாழ்ந்துலாம் நினைக்காத, मैं इसे ही जी लूंगा करके मत நீ सोच, மனம் திரும்பு. तू मत फिर। ஹalleluya. ஹalleluya. ஆனா அவன் என்ன பண்ணான்? लेकिन उसने क्या किया? அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை. वो वचन को नहीं सुना। ஒரு மாசம் போச்சு, 1 महीना गया, 2 மாசம் 2 போச்சு, महीना गया, 6 மாசம் போச்சு, 6 महीना गया, 8 மாசமும் போச்சு. 8 महीना गया। இவனுக்கு அவர் சொல்லிட்டு போனப்பா, ஊழியக்காரனுக்கு வேலை இருந்தது அவான்னு சொல்லிட்டு போட்டோம். वो आके कुछ भी कहेगा, ये सेवक लोग का यही काम है। 12 மாசம் ஆச்சு. 12 महीने हुआ, 29 வருஷம். 29 वचन। 12 மாதம் சென்ற பின்பு 12 महीने होने के ராஜா बाद பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல உலாவி கொண்டிருக்கும் போது बाबिलोन के राजभवन में छत पर टहल रहा था। 30 வசனம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் क्या ये बड़ा बाबिलोन என் மகிமை பிரஸ்தாபத்து கண்டு मेरे सामर्थ से ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று मैं खुद ने प्राप्त किया हुआ बड़ा बाबिलोन करके இந்த कहा। வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி जब ये वचन राजा के मुंह में था, आसमान से आवाज, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, हे राजा नेबूकदनेस्सर, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு तेरे विषय से यह आज्ञा निकलती है, राजा மனுஷரின் தள்ளப்படுவாய், राज्य से तेरा हाथ निकलता है, உருவங்களோடு சஞ்சரிப்பாய், जानवर से तू बात करेगा, உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து उन्नति के राजा के इसमें तू राज्य करकर தமக்கு சுத்தமானவனுக்கு இதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் वो जैसे चाहता है उसे ये देता है உன் करके பணத்துல இல்ல, உன் பலத்துல இல்ல, உன் ஞானத்துல இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்துல நீ அறுக்க முடிகிற உணரும் வரைக்கும் तेरे धन में, तेरे बल में ये नहीं होता है, प्रभु से आता है। जब तक நீ तू नहीं அறிந்து आता கொள்ள है, மாட்டோம். जब तक तू जानता இந்த है உன்னதமான தேவன் தான் உனக்கு முக்கியங்கிறத நீ அறிந்து கொள்ள ये மாட்டோம். उन्नति परमेश्वर ही सबसे बड़ा है करके जब तू 7 जानता காலங்கள் है, உன்னை கடந்து போகும். 7 जमाने तुझे बीत कर जाएगा। ஹalleluya. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் இயேசுதான் மெய்யி, மந்திரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீதான் வழி சத்தியம் ஜீவன் சொல்லி நான் வாயினால அறிக்கை செய்து மனம் திரும்ப வரைக்கும் ये सब कुछ नहीं है, प्रभु ही सच्चाई करके, ये मंत्र से कुछ नहीं होगा करके जब हम जानते இந்த हैं, காலம் வந்துட்டு அவனுக்கு மேல
ये ऐसा जमाना आया उसके ऊपर। 33 வசனம் 33 वचन। அந்நேரமே उस समय இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறியது. ये नेबूकदनेस्सर के इसमें हुआ था। அவன் மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்பட்டு मनुष्य से निकाला गया, மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். बैलों के समान घास चरने लगा। அவனுடைய தலைமயிர் கழுகுடைய இறகுகளைப் போலவும் उसकी देह आकाश की ओर से बिकती थी அவனுடைய நகங்கள் பட்சிகளைப் போல நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் और उसके नाखून चिड़ियों के पंजे के समान அவன் बड़े। சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. उसके शरीर आसमान आकाश से और से बिकती थी। அல்லேலூயா. வெளியில காட்டுக்குள்ள பனியிலையும் வெயிலையும் கிடக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு ये जंगल में औस बिकना पड़ा और जानवर के बीच में वो है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து प्रभु के वचन का மனம் திரும்பாதபடி காலம் தாழ்த்து போனா उसने मन फिराए बिना वो टाइम को छोड़ता रहता था। ஆண்டவர் प्रभु சொன்ன காரியங்கள் जो कहा है மனம் திரும்பாத பட்சத்தில் अगर मन नहीं फिरे நடக்கிறது. होता है। ஆனாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர். फिर भी प्रभु दयावान है। அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படி கிருபை உள்ளவர்? वो कैसे दयावान है? 23 வசனத்தை படிங்க. 23 वचन पढ़ेंगे। இந்த விருட்சத்தை விலக்கி ஆ. அழித்து போடுங்கள். இந்த விருட்சங்கிறது யாரு? நேபுகாத்நேச்சர். ஏன்னா அந்த விருட்சம் தான் அநேகருக்கு கனி கொடுக்குது, அநேகருக்கு நிழல் கொடுக்குது. ये वृक्ष को काट डालो। ये वृक्ष कौन है? नेबूकदनेस्सर, क्योंकि वो वृक्ष ही सभी அதுக்கப்புறம் को। படிங்க. ஆனாலும் தேவனாகிய அடிமரம் அது வேற அறுத்துறாதப்பா, உயிர் கிடக்கட்டும். उसकी जड़ को मत काटो, जिंदा रहने दो। தரை இருக்கட்டும் என்றும் ஆ. பெண்களுமான விலங்கிடப்பட்டு வெளி பசுப்பொன்னின்மை தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட வேற இருக்கல, प्रभु उस स्थिति में भी जड़ को नहीं मारा, வேற இருக்கல, जड़ को नहीं काटा, உயிரை வச்சிருக்காரு. जिंदा रखा है। எதுக்கு? ஒருவேளை மனம் திரும்பினாலும் முளைக்க வச்சிடலாம். अगर वो मन फिरा तो मैं वापस उसको बनाऊंगा, वापस उसको चंगा करूंगा। ஆகவே நம்ம ஜீவனை எடுக்காதபடி இந்த நாள்ல வச்சிருக்கிறார். तो आज हमें जीवन नहीं लिया है। நம்ம கடந்து போயிட்டாங்க. कितने लोग हमारे छोड़कर चले गए, பலசாலிகள் போயிட்டாங்க. बहुत बलवान सब छोड़कर चले गए। நம்மள உயிரோடு வச்சிருக்காருன்னா अगर हमें जिंदा रखते हैं, இன்னும் நம்ம காலம் தாழ்த்திட்டு இருந்தோம்னா, आज अभी भी हम टाइम नहीं छोड़ते இன்னும் நம்ம மனம் रहेंगे, திரும்பாமல் போனா अभी भी हम मन नहीं இழந்து फिरेंगे, போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. हम जो खोए हैं वापस அப்ப नहीं पा அது सकते। கிருபை நம்மள வைத்திருக்கிறது. तो उसका कृपा हमें, நம்ம கிளைகள் அறுக்கப்பட்டிருக்கு, हमारा टहनियों को काटा गया है, மரம் வெட்டப்பட்டிருக்குது, जड़ काटा गया है, ஆனா வேற இருக்கல. लेकिन जड़ को नहीं काटा गया है। எத்தனை சொல்ல முடியும்? என் குடும்பத்துல வேற இருக்கலப்பா. कितने दिन बोल सकते मेरे परिवार में जड़ नहीं काटा है, परिस्थिति கணவன் था, இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளை எல்லாம் இருக்குது, हस्बैंड எங்கேயோ का वाइफ பக்கத்துல था, ஊசலாடிட்டு இருக்குது. कहीं पर डगमगा ஆனா அந்த रहा है। வார்த்தைக்கு செவி கொடுத்து अगर ये वचन को தேவன் தான் எனக்கு பலன் प्रभु ही मेरा बल, என்ன நம்மள தாழ்த்தினா हम जब नम्र होते हैं ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். प्रभु हमें ऊंचा करेगा। என் ஞானம், என் அதிகாரம், எனக்குள்ள பலம், என் பேக்ரவுண்ட் சொன்னோம்னா நம்ம வேஸ்டா मेरे வந்து ज्ञान, मेरा अधिकार, मेरा बल, मेरा बैकग्राउंड बोलेंगे तो आप नीचे गिरेंगे। மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. महिमा करने के लिए कुछ नहीं। சங்கீதம் 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிச்சு भजन பாருங்க. संगीत 20वां अधिकार में आखिरी का 2 वचन हम पढ़ेंगे। சில ரதங்களை குறித்தும் कोई रथ के बारे में, சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். घोड़े के बारे में महिमा करते हैं, நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். लेकिन परंतु हम अपने परमेश्वर से அவர்கள் महिमा முடிந்து करते हैं। விழுந்தார்கள், वो गिरे, நாங்களோ लेकिन हम எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம். खड़े होते हैं। கொரோனாவுல நிறைய பேர் மடிந்து விழுந்தார்கள், कोरोना में बहुत मर गए थे, நாங்களோ लेकिन हम எழுந்து उठकर நிமிர்ந்து सीधा நிக்கிறோம். खड़ा है, ஏன்னா எங்களுடைய மேன்மை இயேசு. लेकिन क्योंकि हमारा मेनमा நாங்க यीशु, வாழ்றது அவருடைய கிருபை. हम जिंदा है उसकी कृपा से। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இருக்கும் பொழுது प्रभु को महिमा करके हम रहते ஆண்டவர் समय நம்மை உயர்த்துகிறார். प्रभु हमें இந்த நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னார்? ये அதுக்கு பாருங்க. नेबूकदनेस्सर उसके बाद क्या कहते हैं? 34 வசனத்தை பாருங்க. 34 वचन हम देखते அந்த हैं। நாட்கள் சென்ற பின்பு बहुत दिन हो बीच நேபுகாத்நேச்சராகிய நான் नेबूकदनेस्सर में என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து अपनी आंखों को स्वर्ग की ओर उठाई என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. और मेरी बुद्धि फिर ज्ञान से दिया गई। அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து तब मैं परम प्रधान को संगे कहा, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அவருடைய
கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நித்திருக்கும். और जो सदा जीवित है उसकी स्तुति और महिमा यह कहकर ஏன் ராஜ்யம் நிக்காது? उसकी प्रभु सदा பரலோக ராஜ்யம் தான் நிக்கும் वो परलोक राज्य ही என்று खड़ा சொல்லி रहेगा। அவன் அறிந்து கொண்டான். ऐसे बोलकर वो जान लिया। அல்லேலூயா. हालेलुया। பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை. पृथ्वी में सब रहने वाले सब तुच्छ है। அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் செடி பூமியில குடிகளை நடத்துகிறார். वो स्वर्ग की सेना से पृथ्वी से सेना அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லையே என்றார். उसके हाथ को टुकड़ा है तो क्या कर रहा है करके कोई बोल नहीं सकता। அவ்வேளையில் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. उस समय मेरे बुद्धि मुझे वापस आया। ராஜ்யபாரத்தின் மகிமைக்காக என் மகிமை என் முக கலையும் எனக்கு திரும்பி வந்தது. मैं राज्य कारण मेरे महिमा और मेरे मुंह के स्थिति वापस என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். मेरे मंत्री और प्रभुओं मुझे ढूंढ कर आए। என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். मैं मेरे राज्य में स्थिर हो गया அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. और मेरे अधिक प्रशंसा होने वाले की। ஆகையால் अब तुम நேபுகாத்நேச்சராகிய நான் नेबूकदनेस्सर की राजा பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி आसमान के परमेश्वर को स्तुति महिमा करता हूँ அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் क्योंकि उसकी सब काम सच्चा அவருடைய வழிகள் நித்தியமானவைகள். और उसके सब कार्य नित्य है। அகந்தையாய் நடக்கிறவர்களை घमंड से चलते हैं தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். उसे नीचा करने वाला सिर्फ वही है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நாளை நம்மோடு கூட பேசிக் प्रभु கொண்டிருக்கிறார். आज के दिन हमसे बात करता है। அல்லேலூயா. हालेलुया। அகந்தையாய் நடக்கிறவர்களுக்கு घमंड से चलने वाले தேவன் लोगों கீழே को தள்ளிவிடுறார். प्रभु नीचे தேவனுக்கு முன்பாக தாழ்மை बनाता கொடுக்கிறது. है। प्रभु के यहाँ हम पूरा होंगे वो प्रभु हमें ऊंचा करेगा। கொலோசியர் 2:10 சொல்கிறது. कोलोसियर 2:10 में लिखा है மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் ஆ. அதிகாரத்துக்கும் ஆ. தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. हालेलुया। சகல துரைத்தனங்களுக்கும் सारे हिंदी में पढ़ेंगे जल्दी पढ़ेंगे और तुम हम्म, उसी में भरपूर हो गए हो हाँ जो सारी प्रधानता हाँ। और अधिकारी का शिरोमणि है। அல்லேலூயா. அப்ப துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்துக்கு தலைவராக இருக்கிறார். सारे अधिकार के ऊपर है वो। அவருக்கு பிள்ளைகளா நாம இருக்கோம். उसके बच्चे हम हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுப்போம். इसीलिए परमेश्वर ने हमें जो दिया अधिकार हम வானத்தில் लेंगे। பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. आसमान पृथ्वी में सबसे बड़ा आगे अधिकार नहीं पुरपट போங்க. इसीलिए आप उठकर நீ निकलो। எவரை ஆசீர்வதிப்போ அவன் जिसको ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். आशीष करेंगे वो आशीष रहेगा। அல்லேலூயா. हालेलुया। நீ கட்ட அவிழ்க்கும் போது அந்த பரலோக ராஜ்யத்துல கட்ட அவிழ்க்கப்படும். अगर तू बंधन तोड़ेगा तो वो बंधन கர்த்தருடைய கிரியைகள் வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் எல்லாம் ஆண்டவருடைய கிரியா இருக்கிறது. प्रभु की क्रिया आसमान तारे सब प्रभु की क्रिया அதை நீ है। கட்டளையிடு. तो उसको तू आज्ञा दे நான் உனக்கு செய்யறேன் அப்படிங்கிற. मैं तुम्हें करूंगा। அதை அறிஞ்சவன் யோசுவா சொன்னான் சூரியனை தரித்திரல் वो அப்படின்னா जिसे जानता है वो यीशुआ जानता है। उसने बोला அப்படியே நிக்குது. सूर्य तो एक அவ்வளவு அதிகாரம் உள்ள பிள்ளைகளா இருந்துட்டு நீங்க எப்படி இருந்தா ஆண்டு எப்படி இருக்கும்? उतना अधिकार के बच्चा अगर आप நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் இருக்கிறது तो அறியாம कितना இருக்கோம். महान है करके अगर हम அந்த नहीं जानते। அதிகாரத்தின் பிள்ளையா இருந்துகிட்டு நம்ம தோட்டத்துல போயிட்டு அந்த வேலைக்காரன் போய் ஐயா ஒரு வேலைக்காரன் கேட்டாச்சுன்னா ஆண்டவருக்கு ரொம்ப அர்த்தமா இருக்கும். खुद के जमीन में खड़े होकर किसी से हम भीख मांगे तो प्रभु बहुत இது எங்க அப்பாவுடைய தோட்டம் ये मेरे पिता का அப்படிங்க தெரிஞ்சிருந்தோம்னா டேய் ஓடி போய் ஒரு இலையை கொண்டு வந்துடுவோம். फाक कर मुझे நாரில் மாணிக்கலையா? नारियल पानी को लेके आ करके அல்லேலூயா. அந்த அதிகாரம் நமக்கு வேணும். वो अधिकार हमें चाहिए। அந்த அதிகாரத்தின் பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. वो अधिकार के बच्चे हम அந்த தேவனை அறிந்து கொள்ளுங்க. वो प्रभु को हम जानना है। அந்த அதிகாரம் எவ்வளவு பெரியது. वो अधिकार कितना बड़ा இந்த है। உலகத்துல ஒரு அதிகாரம் இருக்குது. இங்க உள்ள அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. इस दुनिया में एक अधिकार है அதை और காட்டிலும் பெரிய அதிகாரம் பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம். उससे बड़ा अधिकार परलोक का अधिकार है। பரத்திலிருந்து ஒண்ணு கொடுக்கப்படாட்டா பூமி மேல ஒண்ணும் பெற்றுக்கொள்ள अगर முடியாது. परत से कुछ नहीं दिया गया तो भूलोक में किसी को कुछ ஒரு மொழி கூட கிளவலாது. एक बाल भी नहीं नीचे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த சகல அதிகாரமுடைய ஆண்டவர் तो ये सारे अधिकार உங்களை हमारे ஆண்டவர் परमेश्वर ஆசீர்வதித்து உயர்த்தி आपको வைத்திருக்கிறார். आशीष करके वो ऊंचा करेगा। ஆகவே इसीलिए நாம் அந்த அதிகாரத்தை சுதந்திரிக்கிறவர்களாக अधिकार को स्वतंत्र அவரோடு கூட ஆளுகிறவர்களாக उसके साथ राज करने के लिए அழைக்கப்பட்டிருக்கிறோம். बुलाया गया है। கடைசியாக 1 பேதுரு 3:22 आखिरी மாத்திரம் में படித்து 1:10-3:23 22 पढ़ेंगे। 3 அவர் பரலோகத்திற்கு போய் ஆ. தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். ஆ. தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார்.
தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. वो स्वर्ग पर जाकर परमेश्वर की दाहिने और बैठ गया और स्वर्गदूत और अधिकारी और सामर्थ्य उसके अधीन किए गए हैं. அந்த அதிகாரம் உள்ளவர், वो अधिकारी, அந்த வல்லம் உள்ளவர் वो सामर्थ्य எனக்குள் இருக்கிறார். हमारे अंदर है. ஆகவே इसीलिए நாமும் அதிகாரத்துக்கு பாத்திரமா இருக்கிறோம். हम भी अधिकार करने के लिए बुलाया गया है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த உலகத்து மக்கள் ராஜாக்கள் அந்த ராஜாக்கள்லாம் எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு கடைசி அந்த தேவ ஆவி பெற்றவன்ட்ட வராங்க. इसलिए दुनिया के लोगों पहले राजा अधिकारी सब ढूंढ कर लास्ट में सेवक के पास आते हैं. அந்த தேவ ஆவி பெற்ற மனுஷனா நீங்களும் நான் இருப்போம்னா, अगर प्रभु के आत्मा के मनुष्य अगर हम होंगे तो உலகத்தாரால செய்ய முடியாத உங்களால செய்ய जो முடியும். दुनिया वाले नहीं कर सकते वो आप कर सकते हैं. உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். आपके अंदर जो है वो ஒருவேளை நம்ம கீழே விழுந்து கிடக்குறோம்னா, अगर हम नीचे गिरे எங்கேயோ ஒரு हुए हैं, பக்கத்துல நம்ம அகதியா இருக்கிறோம். किसी न किसी जगह पर हम गुलाम हैं. நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லி நம்ம விழுதலுக்கு முன்பது மனம் மேட்டின்மை. गिरने से पहले घमंड है करके மேல அப்படியே பார்த்து போனோம்னா கீழே விழுவோம். हम ऊपर ही देख के चलेंगे तो नीचे गिरते தேவனுக்கு हैं. முன்பாக தாழ்மைப்படுங்கள். प्रभु के सामने दीन கர்த்தர் हो. உங்களை உயர்த்துவார். प्रभु आपको ऊपर கர்த்தர் தாமே உங்களை करेगा. ஆசீர்வதிப்பார். प्रभु ही आपको आशीष करेगा. आमीन. सभी प्रभु को स्तुति करेंगे. Praise the Lord. Hallelujah. Praise Lord. பிரதர் Hallelujah. மேல வார்த்தைகளுக்காக நன்றி प्रभु ने दिया वो अच्छे वचन को ताली बजाकर प्रभु के नाम को ताली बजाकर हम स्तुति करें. हालेलुया. धन्यवाद हालेलुया. धन्यवाद हालेलुया. हालेलुया. प्रभु बोला हम बोलेंगे प्रभु पर हालेलुया. யாரை தாழ்த்து யாரை உயர்த்தவரால किसी को नीचा और किसी को ऊंचा करने के लिए उससे कोई कर सकता है. ஆனா ராஜாவோட ஸ்டேட்மென்ட் எப்படி இருந்துச்சு? लेकिन राजा का जो गवाही था वो क्या था करके वही महत्व है. Praise the Lord. हालेलुया. ஒரு பெரிய ராஜாவை பார்த்து एक बड़ा राजा को देखकर ஊர்லாம் வெட்டி போவான். हाय कर बोलेगा तो काट डालता है सीधा. थोड़ा ऐसा बोलेगा तो काट ही डालेगा सामने वाला. हालेलुया. பயங்கரமான ஒரு ராஜா. तो उतना भयंकर राजा था. हालेलुया. हालेलुया. ராஜா வேணா இன்னங்க क्या பண்ணு கழுத்து வெட்டு. राजा करके पूछेगा भी नहीं, अगले मोमेंट में खतरनाक गर्दन आदमी. काटेगा. खतरनाक ஆளு. वो बहुत खतरनाक था. அவன்கிட்ட ராஜா என்ன தானியேல் சொன்ன அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? उससे दानियल कहता है अच्छे से बात, ராஜாவே राजा நான் சொன்ன ஆலோசனை நீர் கேட்டு मैं जो सूचना देता हूँ आप सुनो, அதை அங்கீகரித்து उसे स्वीकार करो, நீதியை செய்து नीति करो, உமது பாவங்களையும் आपके पापों को சிறுமையானவர்களுக்கு இறங்கி जो नीचे नीचे है उनको उतर कर, जो नीचे लोग है जो तुच्छ माना जाता है उनको रहम कर कर और उनका अधर्मों को आपका अधर्म है ना उसको सब निकाल दो, तभी तुम्हारा जिंदगी और भी बढ़ता रहेगा. हालेलुया. ये मेरा आपसे आलोचना है, आप इसे आप स्वीकार करेंगे तो खतरनाक राजा उसको डरता नहीं. सेवक हालेलुया बोलेंगे. हालेलुया. राजा को मुनबागा यो எப்படி தெரியுமா? ராஜாவ ஆசாரியர் நிப்பா. அவன் राजा के सामने ये कैसा करा रहेगा? राजा और आचार्यों के அவன் समान खतरनाक தான், டேஞ்சர் தான். वो खतरनाक ही है. ஆனாலும் என்ன சொல்றாரு? என்ன ஆலோசனை? लेकिन फिर भी वो कहता है मेरे आलोचना. हालेलुया. இந்த தேசத்தை ஆளுகிறவன் எவ்வளவு दुष्टना இருந்தாலும் சேவக ஆண்டோட ஊழியர்கள் எப்படி பதிவா நீ செய்கிற தவறு देश को राज करने वाला कितना भी दुष्ट होने दो, लेकिन परमेश्वर के सेवक के सामने क्या बोलता दावीद नातान எப்படி வந்தான்? அந்த மனுஷன் நீதான். वो दाऊद के सामने जैसे नातान आया था, तू ही वो मनुष्य है. हालेलुया. हालेलुया. दावीद ஏற்றுக்கொண்டான், दाऊद ने स्वीकार किया, இவன் ஏற்றுக்கொள்ளல. इसने स्वीकार नहीं किया. हालेलुया. हालेलुया. அதான் தாவீதுக்கு இவனுக்குள்ள வேற்றுமை. कोई दाऊद और ये राजा का अलग फर्क है. ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி வரும்போது மகனே மகன் கட்டி பிடித்து கொண்டு வர ஒரு प्रभु से हम मन फिरा के आएंगे तो प्रभु मेरा बेटा बेटी करके वो गले அவன் என்ன लगा. சொல்ல தெரியுமா? சூப்பரான ஸ்டேட்மெண்ட். वो एक अच्छा बहुत बढ़िया स्टेटमेंट बोला है. அவர்தான் அவருடைய கையை தடுத்து उसके हाथ उसके हाथ को रोक कर நீர் என்ன செய்கிறீர் என்று சொன்னதா கொண்டு யார்? क्या कर रहा है करके कोई पूछ नहीं सकता है. அருமையான ஸ்டேட்மெண்ட். எவ்வளவு பெரிய ராஜா இருக்கான் वो பாருங்க. कितना राजा है, எத்தனையோ நாடுகளே அவன் ஆண்டு கொண்டு வந்தான். कितने राज्य को वो राज किया था. அவன் சொல்றான் वो बोलता है நான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன். मैं कुछ नहीं हूँ. ஏன் தெரியுமா? क्यों? 7 வருஷம் அடிபட்டு இருக்கேன். 7 वर्ष उसने हालेलुया. नीचा किया गया था उसको. பெரிய ஹைலைட் 7 வருஷம் அடிபட்டான். 7 वर्ष उसने मारा गया, पीटा गया. 7 साल. हालेलुया. हालेलुया. कम है क्या? हालेलुया. हालेलुया. ஐயோ பனியில நனைஞ்சு நகர்ல மீங்கி அப்படி
மாடுகளோடு அலைஞ்சி மாடை புல்லுக்கா அலைஞ்சி भीग कर नाखून बढ़कर जानवर के साथ और भेड़ के साथ घास खाने जैसा। ஆனா 7 வருஷம் மந்திரி மாதிரி இவனு பாக்குறேன் 7 वर्ष जो मंत्री कोई भी नहीं देखा उसको, அவன் அப்படியே கிடக்கட்டும் तो वो वैसे ही रहने दो ஆண்டு उसको। விட்டுருவார் 7 வருஷம் प्रभु छोड़ेगा 7 वर्ष। இவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கல कितने बार बोला वो नहीं ஆனா सुना, கடைசியில அவனை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க आखिरी में उसको ऊंचा करेगा। அல்லேலூயா हालेलुया। கடைசியில அவனை தூக்கிடுவேன் आखिरी में उसको ऊंचा அவன் எப்படி करेगा। ராஜபுரம் பண்ணானோ जैसे राज्य किया था அப்படியே वैसे ही அந்த வேளையில் புத்தி எனக்கு திரும்பி வந்து उस समय मेरे अकल ठिकाने आया। என் ராஜ்யபரத மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலை எனக்கு திரும்பி வந்தது ये राज्य की महिमा और मेरे मुंह के सुंदरता वापस। அல்லேலூயா அல்லேலூயா। ஆண்டவர் விட்டாரா प्रभु ने छोड़ा क्या? விடவே மாட்டார் नहीं छोड़ा, திரும்பி வந்துட்டா वापस आया। உயர்ந்த வஸ்திரம் தான் उन्नति के कपड़े, அல்லேலூயா அதிகாரமான மோதிரம் தான் अधिकार के अंगूठा, அல்லேலூயா செப்பல் தான் ஷூ தான் शू दी। அல்லேலூயா हालेलुया। விடவே மாட்டாரு नहीं छोड़ा। ஆமென் हालेलुया। நல்லா சொல்லுவாரு கேட்கறானா அடிபட்டா திரும்பி வர சொல்லிடுவாரு और बोलेगा अगर नहीं तो मारकर भी वापस लाएगा। सुअर के फलिया भी नहीं मिलेगा सुअर की फलियां भी हाँ, नहीं। பண்ணி தவிட கிடைக்காது தவிட கிடைக்காம இருந்தா அப்ப ஞாபகம் வரும். जब फल नहीं मिलेंगे तभी प्रभु की याद आएगी। அல்லேலூயா हालेलुया। பெரிய ராஜா மனம் திருமணம் என்ன திருமணம் बड़ा राजा मन क्या बोला? அகந்தையா நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் घमंड से जीने वालों को नीचा करने की उसको जानता है। அல்லேலூயா அல்லேலூயா। ஸ்டேட்மெண்ட் यही गवाही है। மிகப்பெரிய காரியம் இது ये बहुत बड़ा कार्य है। அந்த பெரிய ராஜாட்டையே वो बड़ा राजा से ही, ராஜா நான் சொல்றது நீ கேளு राजा में जो बोल रहा हूँ सुनो। அல்லேலூயா हालेलुया। கேட்கவே இல்லை उसने இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க आज के जो सत्य को कौन कौन सुने हैं? சத்தியத்தை அறிவீர்கள் सत्य को आप जानोगे, சத்தியத்தை உங்களை விடுதலையாக்கும் सत्य आपको छुटकारा देगा। சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் सत्य ही आपको छुटकारा देगा।